நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மந்த்லியோட வியூ எப்படி இருக்கு? வீக்லியோட வியூ எப்படி இருக்கு? டே வியூ எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ ஃபைனலா நம்ம இன்ட்ராடே வியூ பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி போறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோவா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம போய் பார்த்துட்டு வந்துட்டு, அதன் பிறகு இந்த வீடியோவ பாருங்க. ஸோ அப்பதான் நான் லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கறது வந்து மந்த்லி வியூ. மந்த்லி வியூல நமக்கு மார்க்கெட் வந்து என்ன மாரி ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன நடக்க சான்சஸ் இருக்குங்கிறத சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ எப்பயும் போல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டிரா பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகாம, ஃபினிஷிங் ஆகாம இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோ போடுறப்போ. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல மேக்ஸிமம் வந்து புல்லிஷ் என்கல்ஃப் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அத கொஞ்சம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே போல நமக்கு வந்து லாஸ்ட் மந்த் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a புல்லிஷ் என்கல்ஃப். பட் புல்லிஷ் என்கல்ஃப் இந்த ட்ரெண்ட் லைன்ல விழுந்திருக்கிறனால நெறைய பாசிபிலிட்டீஸ் பைக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இப்பதான் மந்த்லி கேண்டில் ஃபினிஷ் ஆயிட்டு ஒரு 15 டேஸ் நியரஸ்ட்டா ஆயிருக்கு. பட் அந்த கேண்டில் முடியறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ சப்போர்ட் ஜோன் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால மார்க்கெட் மேபி பாசிபிலிட்டீஸ் நெறைய என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ் என்கல்ஃப் விழலாம் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் வந்து புல்லிஷ் என்கல்ஃப் விழுந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல மந்த்லி வியூ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாசிபிலிட்டீஸ் டூ கோ அப். நெறைய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி நியூ ஹைய பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல வந்து இன்னும் புல்லிஷ் என்கல்ஃப்க்கான ஒரு பிரேக் அவுட் இன்னும் நடக்கல. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு புல்லிஷ் என்கல்ஃப்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேனோட ஹைய வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அந்த ஹைய வந்து பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பிரேக் பண்ணல. லோவ தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணல. சரிங்களா? ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணா தான், ஸோ இந்த புல்லிஷ் எண்கள் வேலிட் ஆக போகுது. ஸோ அதேபோல லோ பிரேக் பண்ணியிருக்கு. பட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன் ஆகாம இழுத்து வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 15 டேஸ் இருக்கு. ஸோ இந்த 15 டேஸ்ல மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுதா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் ஆச்சு நெக்ஸ்ட் மந்த் இந்த மந்த் முடியிறப்போ, இந்த ஹைக்கு மேல ஒரு வேள மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதுன்னா, நெறைய சான்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பை. ஸோ பை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து அகைன் ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் 26,350 தாண்டுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வியூவ வச்சு பார்க்குறப்போ, ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் எடுத்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. பட் இதுக்கான ஆக்டிவேஷன் நடக்கல. ஸோ அது ஆக்டிவ் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த புல்லிஷ் கேண்டிலோட ஹைய வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இன்னும் பிரேக் ஆகல. சரிங்களா? பிரேக் ஆனா தான் நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது பிரேக் ஆனால் பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம்னா, 26,000 ஒரு 350 போகலாம். 26,000 ஒரு 350 டூ 400 போகலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இன்னும் ஆகல. ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா நடக்க போகுதுன்னு நான் சொல்லல. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட வேலிட் பாயிண்ட் என்னன்னா அந்த ஹை. ஸோ அந்த ஹைய இன்னும் பிரேக் பண்ணல அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ பிரேக் பண்ணா மட்டும் தான் நமக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? ஹைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மந்த்லி வியூ இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா க்ளோஸ் வச்சது அப்படின்னா, இதுக்கு மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. 26,400 வரைக்கும் போகலாம்னு எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம அப்படியே வரிசையா பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டிலோட ஏரியா. ஸோ இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருந்து கிட்டத்தட்ட சப்போர்ட் எடுத்து எடுத்து புல் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஸோ கொஞ்சம் வேகமா மார்க்கெட் டவுன் ஆகலாம்னு எதிர்பார்க்குறேன். பட் அது நடக்குமான்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட
ஏன் வந்து டவுன் ஆக எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் பிளஸ் ஹாரிசான்டல் லைன். இந்த 2 லைன்லயும் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலயும், இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு மேலயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா, பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது மந்த்லி வியூ, நாட் இன்ட்ராடே வியூ. இன்ட்ராடே வியூ கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்த்லி வியூ லாங்கா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலா எண்ட்ல நம்ம இன்ட்ராடே வியூ பார்ப்போம். சரிங்களா? ஸோ மந்த்லி வியூ நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் லாங் டெர்ம் வியூல இந்த ஹைய பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது மந்த்லி கேண்டில் அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து 26,400 போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ இந்த இடம் மட்டும் இல்ல. ஸோ இன்னொரு லைனும் நீங்க வரையலாம். ஸோ அந்த லைன்லயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏரியாலயும் சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. கரெக்ட்டா இந்த லைன் மேட்ச் ஆகும் உங்களுக்கு. சாரி. ஓகே. ஸோ இந்த கேண்டிலோட இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயிலியர் கேண்டிலோட சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட எங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட மந்த்லி வியூ மோஸ்ட்லி சப்போர்ட் டேக்கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ மந்த்லி வியூல நம்ம சப்போர்ட் எடுத்திருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வேலிட் ஆகணும்னா இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். மந்த்லில ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மந்த் முடியிறப்ப இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுச்சுன்னா வேலிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன நடந்துட்டு இருக்குங்க சின்னதா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதன் பிறகு டே டைம் ஃப்ரேம்க்கு போலாம். ஸோ வீக்லிய பொறுத்தவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ஸ் தெரியணும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஹையர் ஹைல போயிட்டு இருந்தது. ஹையர் லோவ பிரேக் பண்ணதுனால தான் ஒரு மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. ஸோ அகைன் ரீட்ரேஸ்மென்ட் பாயிண்ட் அகைன் ஒரு ஃபால். ஸோ இந்த சப்போர்ட்ல தான் இப்ப மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி மேல போயிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ட்ரெண்ட் வந்து பை. மந்த்லி வியூல பை ஆகணும். ஓகே. பட் கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம்ல குடுக்கலாம். வீக்லிலயோ, டெய்லிலயோ குடுக்கலாம். ஸோ எப்படி குடுக்கணும்னா, ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹை பிரேக் அவுட் நடக்கணும். சரிங்களா? புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு. ஸோ அப் ட்ரெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இப்படி போயிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒருவேள ஃபால் ஆச்சு, இப்போ டவுன் போயிட்டு இருக்குன்னா, அகைன் வந்து பிரேக் அவுட் ஆனா இட்ஸ் அப் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இத தான் நான் இங்க எதிர்பார்க்கிறேன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹை, ஸோ நம்ம இந்த லைன் எப்போ வரைஞ்சிருந்தோம்? மந்த்லியோட ஹை, புல்லிஷ் எண்களுக்கு ஹை தான் நம்ம வரைஞ்சேன் மந்த்லி வியூல. ஸோ அந்த இடத்துல வந்து வீக்லி டைம்ஸோட பிரைஸேஷன் என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு? பிரேக் அவுட், ட்ரெண்ட் சேஞ்ச் ஓகே நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வியூல இருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்றப்போ, ஸோ இந்த மந்த்லி கேண்டலோட ஹை, புல்லிஷ் எண்கள் ஹையை பிரேக் பண்றப்போ, ஸோ வீக்லி ட்ரெண்ட் சேஞ்ச் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் வச்சுக்கோங்க வீக்லி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஹைய மார்க்கெட் வந்து பிரேக் ஆனாலும் வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஒருவேளை ஃபெயில்ட் ஆனா நல்ல ஒரு ஃபால் வந்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இப்ப நீங்க பார்க்கறத வச்சு மந்த்லி டைம் ஃப்ரேமோட புல்லிஷ் எண்கள் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகுற ஸ்டேஜ்ல வீக்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் சேஞ்ச் கன்ஃபர்மேஷன் குடுக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருந்தா, ஸோ நெக்ஸ்ட் ஹை இந்த ஹை எப்பயும் போல 26,400 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமும் நமக்கு அத தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்ப நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம்ல நமக்கு என்னென்ன இண்டிகேஷன் இருக்கு? என்னென்ன மாரியான சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்கு? அதையும் அனலைஸ் பண்ணலாம். ஸோ டே டைம் ஃப்ரேம்லயும் கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு வரைஞ்சா புரியும். நம்ம என்ன சொல்ல வர்றோம்? என்ன நடந்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு? என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கிளியரா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த 2 கேண்டிலும் புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டிலா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ புல்லிஷ் என்கல்ஃப் கேண்டிலோட ஹை தான் இங்க நம்ம லைனா டிரா பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இந்த பிரேக் அவுட் பண்ணா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே. இப்ப டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் டே டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்துட்டு, இந்த ஹை போயிட்டு அகைன் மார்க்கெட் ஃபெயில் ஆச்சு. ஸோ ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் அகைன் நல்ல ஒரு ஃபால். சரிங்களா? ஃபால் ஆயிட்டு அகைன் இந்த லோ பிரேக் அவுட் பண்ணி ஃபெயில்டு. ஸோ இந்த ஃபெயில்டு ஆனதுக்கு தான் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் எது வரைக்கும் வரலாம்னா, இந்த ஃபெயிலுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ சரிங்களா? இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து
பாசிபிலிட்டீஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, 23,800 டூ 900 மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து அகைன் வரதுக்கு சான்ஸ் நெறையா இருக்குங்க நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ் என்கல்ஃப், வீக்லி டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் சேஞ்ச், அதே ரேஞ்ச்ல டே டைம் ஃப்ரேம்ல கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பக்கமும் நான் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வரைஞ்சு காமிச்சுர்றேன். ஓகே. ஸோ 2 ஈக்குவல் ஹையர் ஹை. ஓகே. ஸோ 2 டைம் வந்துருச்சு. இது 3 டைம் பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, இட்ஸ் நல்ல ஒரு புல் மூவ். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் மூவ் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் பிரேக் அவுட் ஆனது ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, பிக் ஃபாலும் இருக்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிரைஸ் ஆக்ஷன் ஆகி ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். ஸோ ஃபெயில்ட் ஆச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒருவேளை ஃபெயில்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் வேகமா மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ இந்த ஏரியால நமக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், மந்த்லி டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைன் அண்ட் அல்ஜென் லைன்ல புல்லிஷ் என்கல்ஃப்டு இருக்கு. ஸோ அந்த ஹை கட் பண்றப்ப ஸோ அந்த ஹை இதுதான். ஸோ அந்த ஹை கட் பண்றப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம டே டைம் ஃப்ரேம்ல ஸோ ஹையர் ஹை ஹையர் ஹை இருக்கு. ஸோ இந்த ஹைய மார்க்கெட் வந்து 3 அட்டெம்ப்ட் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ 3 அட்டெம்ப்ட்ல மார்க்கெட் வந்து ஒருவேளை பைக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, பிக் புல் மூவ் அகைன் ஒரு புல் மூவ் எதிர்பார்க்கலாம். 26,400 வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போக சான்சஸ் பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு அப்டின்ட்டு. ஸோ ஒருவேளை இந்த ஹைக் மேல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் 2க்கு சாதகமா, பைக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி 26,400 போகலாம். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா போகாம பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு பிக் ஃபால். ஸோ இந்த லெவலுக்கு கீழ ஸோ இந்த ஹையர் ஹைக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, ஸோ பிக் ஃபால் அகைன் ஒரு பிக் ஃபால் கண்டிப்பா நடக்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இப்ப நம்ம ஃபைனலா நம்ம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 23,920. ஸோ அத நீங்க 24,000 வச்சுக்கோங்க. ஸோ 24,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணி மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம்லயோ, வீக்லி டைம் ஃப்ரேம்லயோ, மந்த்லி டைம் ஃப்ரேம்லயோ ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சுருச்சு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் புல் மூவா இருக்கு அப்படின்னா, 26,400 வரைக்கும் நாம புல் மூவ கொண்டு போகலாம். ஒருவேளை அகைன் மார்க்கெட் 24,000 பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் நெக்ஸ்ட் 19,000 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஏரியா ரீச் ஆன பிறகு மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவ ரீடெஸ்ட் பண்ணிட்டு, இந்த ஏரியால என்ன நடக்க போகுதுங்கிறத நான் வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வீடியோ போடுறேன். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து எனக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ யாருமே பெருசா வந்து ஒரு ரிப்ளையோ அல்லது ஒரு கமெண்ட்ஸோ பண்றது இல்லாதனால, ஸோ நமக்கு தேவையானது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பையும் எடுத்திருக்கேன். இங்க நான் இந்த பிக் ஃபால் இந்த இடத்துல கரெக்ட்டா நான் புட்ல ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கும் நான் பண்ணேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. அதேபோல இப்ப நல்ல ஒரு புல் மூவ்லயும் நம்ம இருக்கோம். ஓகே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட இன்வால்வ்மென்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, அது பேஸ் பண்ணி தான் என்னால வீடியோ போட முடியும். ஸோ ஏன்னா இதுக்கு டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடேட்டிவ் வியூ என்னன்றத பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நான் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் பார்ப்பேன். ஸோ 1 ஹவரும் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத இப்ப பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட புல் மூவ்ல போயிட்டு இருந்தது. முக்கியமான ஒரு ஜோன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ முக்கியமான ஜோன்னா என்ன? என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட எட்ஜ்ல இருக்கு.
இப்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? கன்டின்யூ ஆகுமா? போகுமாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். பட் கால் ஆப்ஷன்ல ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ இந்த லெவல்ல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து முக்கியமான 2 ஜோன் என்னன்றத பார்ப்போம் இன்ட்ராடே டைம்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,380. ஓகே. இந்த 2 லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் 23,800 வரைக்கும் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ. அதே போல தான் நமக்கு இப்ப கிட்டத்தட்ட 23,900லேருந்து 23,800 வரைக்கும் போகலாம். அப்படின்ற மாரி வியூல தான் இப்ப இருக்கோம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல சில தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான இனிஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா, 23,000. ஓகே. 23,260 இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ரெஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23,270க்கு கீழ இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் கூட பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, அகைன் மார்க்கெட் டவுன் மூவ் கன்டின்யூ ஆயிடும். ஸோ அப்படி பார்க்குறப்போ மந்த்லி வியூ, வீக்லி வியூலாம் நமக்கு வந்து இழக்காம அகைன் டவுன் மூவ் போகலாம். வாய்ப்புகள் இருக்குன்றத உங்களுக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பைல தான் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதையும் பார்த்துருவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா தான் இருக்கு. இந்த ஏரியால. ஒருவேள மார்க்கெட் வந்து அகைன் க்ளோஸ் வந்து 23,380 கீழ க்ளோஸ் வச்சுச்சுன்னா, பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆகுறப்போ, அகைன் மார்க்கெட் டவுன் மூவ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்ட்ராடே டவுன் மூவ் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, கேப் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து 23,380க்கு கீழ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தாலோ, அல்லது 23,270க்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்தாலோ, கேப் ஃபில்லிங் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து கன்டினியூவா பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து மேல போயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் டார்கெட் 20,800. ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்ட்ல உள்ள அப்டேட். இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ. ஒருவேளை மார்க்கெட் இதெல்லாம் நடக்காம, அகைன் மார்க்கெட் இன்சைட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, 2க்கு சாதகமா பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாம, இந்த லெவலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ நம்ம இப்ப பார்த்தது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மந்த்லி, வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும், அதே போல இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆனா என்ன நடக்குதுங்கிறத நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ ஒருவேளை நடந்தா மறக்காம கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.